ஒரு புறா ரயில் தண்டவாளத்தின் மேல் ஒரு பப்பாளி மரத்தை வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தது. சிறிது நாள் கழித்து பப்பாளியும் பெரிய மரமாகி நிறைய பழங்கள் பழுத்தன. பப்பாளியை புறாவும் நிறைய சாப்பிட்டது. ஒரு நாள் புறா பப்பாளியை விற்பதற்கு அருகில் இருந்த நகரத்துக்கு சென்றுவிட்டது. அப்போது அங்கு வந்த ஒரு பெரிய பாம்பு அந்த பப்பாளி மரத்தின் மேல் ஏறி மரத்தை அசைத்தது. அங்கும் இங்கும் மாடிய அந்த மரம் ஒடிந்து கீழே விழுந்து விட்டது. திரும்பி வந்த புறா ஒடிந்து கீழே விழுந்து கிடக்கும் மரத்தை பார்த்து அழத் துவங்கிவிட்டது. பின்பு அங்கு வந்த போலீஸ் பாம்பை பிடித்து சென்றனர். புறா ஒடிந்து போன அந்த மரத்திலிருந்து புதுமரம் வளரும் என்று அங்கேயே காத்திருந்தது. விவசாயி ஒருவர் ஒரு நாள் அட்டகாசம் செய்து கொண்டிருந்த குரங்கு குட்டி ஒன்றை மலையின் மேலிருந்து கீழே பள்ளத்தில் பிடித்து எறிந்து விட்டார். அந்த குரங்கு குட்டியும் அலறிக்கொண்டே பள்ளத்தில் விழுந்து விட்டது. இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த முயல் ஒன்று குரங்கு குட்டியை காப்பாற்ற ஓடோடி வந்தது. ஆனால் பயனில்லாமல் போய்விட்டது. குரங்கு குட்டி கீழே விழுந்து இறந்து விட்டது. ஹனுமான் பக்தையான அந்த முயல் ஹனுமானை கூப்பிட்டு அழுதது. தன் பக்தனின் குரல் கேட்டு ஓடோடி வந்த ஹனுமான் குரங்கு குட்டியை காப்பாற்றியது. குரங்கு குட்டியும் முயல் குட்டியும் ஹனுமானுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தனர். வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம். ஒரு மரத்தில் தேனீக்கள் அழகான கூடு கட்டியிருந்தது. அந்த கூட்டில் தேனை சேர்த்து வைத்திருந்தது. அந்த தேனை ஒரு புறா வந்து சாப்பிட்டு விட்டு சென்றது. கோபமடைந்த தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து புறா மேல் அமர்ந்து விரட்டி விரட்டி கடிக்கத் துவங்கின. புறா உடம்பு முழுவதும் தேன் கூடு போல் வீங்கிவிட்டது. வலி தாங்காமல் அந்த புறா பறந்து ஒரு விவசாயியிடம் சென்றது. விவசாயி புறா மேல் பசும்பாலுடன் மருந்து சேர்த்து போட்டுவிடுகின்றார். புறாவும் நன்றி கூறி பறந்து சென்றது.